ஒரு கிரிக்கெட் வீரரின் கதை என்பதை விட வேறு ஒரு விளையாட்டில் சாதிக்க வேண்டிய ஒரு குழந்தை தந்தையின் சவாலை நிறைவேற்றுவதற்காக கிரிக்கெட்டில் கோலோற்றிய கதை என்று கூறலாம். 1981 பிப்ரவரி மாதம் யோகராஜ் சிங் என்கிற கிரிக்கெட் வீரர் இந்திய அணியில் இனி தமக்கு வாய்ப்பு இல்லை என்பதை உணர்கிறார். அதே ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 12 பிறந்த யுவராஜ் சிங்கை கிரிக்கெட்டில் கபில் தேவை மிஞ்சும் ஒரு வீரனாக மாற்றுவேன் என சபதம் எடுக்கிறார். அந்த சபதம் எப்படி நிறைவேறியது? ஒரு திரைப்படத்தின் கதை போல இருந்தாலும் இதுதான் உண்மை. யுவராஜ் சிங் முதலில் வெளியுலகிற்கு தெரிய ஆரம்பித்தது திரைப்படங்களில் நடித்த போதுதான். சிறு வயதிலேயே மெஹந்தி சகாந்தி, பாட் சர்தார் போன்ற படங்களில் நடித்தார். தந்தை யோகராஜ் சிங் திரைப்படத்துறையில் இருந்ததால் யுவராஜ் சிங்கிற்கு அந்த வாய்ப்பு அப்போது கிடைத்தது. அதன் பிறகு யுவராஜுக்கு முதல் முறையாக ஆர்வம் ஏற்பட்டது ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டின் மீதுதான். ரோலர் ஸ்கேட்டிங்கில் தேசிய அளவிலான 14 வயதுக்குட்பட்டோருக்கான சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் விளையாடி இருக்கிறார். இதே போல டென்னிஸிலும் ஆர்வம் இருந்துள்ளது. ஆனால் அந்த வயதில் அவரை தடுத்து நிறுத்திய யோகராஜ் சிங், கிரிக்கெட் மட்டும்தான் உன் வாழ்க்கை, அதுதான் உன்னை உயர்த்தும் என்பதை போல ஊக்குவித்து பயிற்சி கொடுக்க தொடங்கினார். 1977, 1998 ரஞ்சி கோப்பையில் முதலாக பஞ்சாப் அணிக்காக முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட யுவராஜுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அனைவரையும் போலவே முதல் போட்டியில் முதல் இன்னிங்ஸிலேயே ரன் ஏதும் அடிக்கவில்லை. பின்னர் அந்த தொடரில் சில போட்டிகளில் விளையாடினார். எனினும் இதோ ஒரு புது வீரன் வந்துவிட்டான் என இந்திய ரசிகர்கள் நம்பத் தொடங்கியது. அண்டர் 19 கோச் பிகார் டிரோபி ஃபைனலில் தான். அதில் பஞ்சாப் அணிக்காக ஒரே போட்டியில் 358 ரன்களை குவித்தார். அந்த முச்சதத்தில் 40 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்சர்கள் அடங்கும். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், மறுபுறம் ஆடிய பீகார் அணியில் MS தோனியும் ஒரு வீரர். அந்த அணியின் மொத்த ஸ்கோரே 357 ரன்கள் தான். அதுவும் தோனியின் ஸ்கோர் 84 ரன்கள். இதன் மூலம் யுவராஜ் சிங் திறமையை ரசிகர்கள் கண்டறிந்தனர். அதன்பின் 1999 ஆண்டுகளில் நடந்த ரஞ்சி கோப்பை யுவராஜ் சிங்கிற்கு இந்திய அணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த தொடரில் ஹரியானாவுக்கு எதிரான போட்டியில் தனி ஆளாக 149 ரன்களை குவித்தார். அதன் மூலம் 1999 ஆண்டு நடந்த இலங்கை அணிக்கு எதிரான அண்டர் 19 தொடரில் விளையாட BCCI வாய்ப்பு கொடுத்தது. என்னதான் திறமை இருந்தாலும் சரியான நேரமும் தொடர்ச்சியான பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சில வீரருக்குத்தான் ஒரு சேர அமையும். அதில் யுவராஜும் ஒருவர். இலங்கை தொடருக்கு பின் 2000 நடந்த அண்டர் 19 உலகக்கோப்பையில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த தொடரில் 8 போட்டிகளில் ஆடிய யுவராஜ் சிங் ஒரு பேட்ஸ்மேனாக 203 ரன்களை குவித்தார். அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதி போட்டியில் இக்கட்டான கட்டத்தில் களமிறங்கிய அவர் 58 ரன்களை அடித்து இந்திய அணி 284 ரன்களை அடிக்க உதவினார். அதே போல இறுதிப் போட்டியிலும் 27 ரன்களை அடித்து உலக கோப்பையை வெல்ல முக்கிய துருப்புச் சீட்டாக இருந்தார். பவுலராக எதுவும் செய்யவில்லையா என்று கேட்டால் அதிலும் சாதனைகள் உண்டு. 5 போட்டிகளில் பந்து வீசி 12 விக்கெட்டுகளை சாய்த்தார். இதன் மூலம் அந்த தொடரின் தொடர் நாயகன் விருதை அவருக்கு கொடுத்து இந்தியாவின் எதிர்காலம் இவர்தான் என்பதை காட்டியது BCCI. இத்தனை போட்டிகளில் திறமையை காட்டிய பின் தான் இந்திய சீனியர் அணிக்குள் நுழையும் வாய்ப்பு வந்தது. சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், ஷேவாக் போன்ற ஜாம்பவான் வீரர்கள் இருந்த அணியில் யுவராஜ் சிங் போன்ற இளம் வீரருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதன் பின் சில பல சரிவுகள், நல்ல ஆட்டங்கள் என இருந்தாலும் நாட்வெஸ்ட் சீரீஸ் யுவராஜ் சிங்கிற்கு ஒரு நிரந்தர இடத்தை இந்திய அணியில் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்தியா, இங்கிலாந்து, இலங்கை என மும்முனை தொடரான அதில் இறுதிப் போட்டியில் யுவராஜ் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. 24 ஓவர்களில் 146 ரன்களுக்கெல்லாம் 5 விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாறியது. அப்போது இளம் வீரர்களான யுவராஜ், முகமது கைஃப் மட்டுமே களத்தில் இருந்தனர். அனைவரும் நம்பிக்கை இழந்த சூழலில் யுவராஜ் 69 ரன்களை அடித்து இந்தியாவை காப்பாற்றினார். அன்றில் இருந்து 2011 ஆண்டு வரை யுவராஜ் சிங் தான் இந்தியாவின் நிரந்தர மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். உச்சகட்டத்தில் இருந்த யுவராஜ் சிங்கின் வாழ்க்கையில் சற்று ஏமாற்றமாக இருந்தது தோனி கேப்டனாக நியமிக்கப்பட்டது மட்டும்தான். கங்குலி, சச்சின் போன்றவர்கள் கேப்டன்சி வேண்டாம் என்று ஒதுங்கிய போது யுவராஜ் மற்றும் ஷேவாக் தான் சீனியர் வீரர்களாக இருந்தனர். குறிப்பாக யுவராஜுக்கு கேப்டன்சி போகும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் இறுதியில் தோனிக்கு அது கொடுக்கப்பட்டது. அப்போது அந்த முடிவு அதிருப்தியாக இருந்த போது
காலப்போக்கில் தோனியின் கேப்டன்சியை உலகம் மெச்சியது. அதன்பின் 2007 உலகக்கோப்பையில் ஸ்டூவர்ட் பிராட்க்கு எதிராக தொடர்ச்சியாக 6 சிக்சர்கள், 2011 உலகக்கோப்பை தொடரில் அடித்த முக்கிய இன்னிங்ஸுகள் உலகம் அறிந்தவை. அதுவும் 2011ஆம் ஆண்டு யுவராஜின் இன்னிங்ஸை கொண்டாடிய பலருக்கு அவர் கேன்சருடன் போராடி கொண்டுதான் அப்படி சாதித்தார் என்பது தெரியாது. அவரின் இடது நுரையீரலில் டியூமர் தீவிரமாக 2012இல் தீவிர சிகிச்சை எடுத்துக் கொண்டார். யுவராஜ் சிங் இன்னும் சில காலம்தான் இருப்பாரோ என்பதைப் போல ரசிகர்களின் மனம் வாடிவிட்டது. என்ன நடக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் சாவை வென்றவன் என்ற பெயருடன் யுவராஜ் சிங் என்ற மனிதர் கம்பேக் கொடுத்தார். அமெரிக்க சைக்கிளிங் வீரர் இயான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் கேன்சரில் இருந்து மீண்டு வந்து உலகமே வியக்க சாதித்தவர். அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு யுவராஜும் 2012லேயே கம்பேக் கொடுத்தார். அது மட்டுமின்றி கேன்சர் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வி கேன் என்ற பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். இரண்டாவது இன்னிங்ஸிலும் ரசிகர்கள் பாராட்டும் அளவிற்கு பேட்டிங்கை வெளிப்படுத்திவிட்டு சென்று விட்டார். தோனிக்கும் யுவராஜுக்கும் சண்டை என பலர் கூற கேட்டிருப்போம். ஆனால் கிடைக்கும் தருணங்களில் எல்லாம் யுவராஜுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தோனி. இவ்வளவையே தோனி தனது வாழ்வை அழித்து விட்டார் என்பதை போன்று யுவராஜ் எங்கும் சொன்னது கிடையாது. அப்படி சொன்ன தனது தந்தையே மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறியவர். இப்படிப்பட்ட உண்மையான மனிதனுக்கு ரசிகர்கள் ஏராளம் இருப்பதில் தவறில்லை. 3 உலக கோப்பைகள், 14,528 சர்வதேச ரன்கள், 17 சதங்கள், 77 அரை சதங்கள் என அடித்ததை தாண்டி ஒரு மனிதனாக யுவராஜ் சிங் உலகம் போற்றப்பட வேண்டியவரே.